வெறும் 3 நாட்கள்ல உங்களுடைய வெயிட்டை 5 இருந்து 6 கிலோகிராம் வரைக்கும் கம்மி பண்ண முடியும் அப்படின்னா எத்தனை பேரால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இந்த மாதிரி சொல்றது எல்லாமே கண்டிப்பா வீடியோவோட வியூஸுக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இது கண்டிப்பா பாசிபிளான விஷயம். அதைத்தான் மிலிட்டரி டயட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டயட் பிளானை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே வேல்யூவானது அண்ட் அதை தாண்டி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வெறும் 3 நாட்கள் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை வச்சு மட்டுமே உங்களோட உடம்புல இருந்து 5 இருந்து 6 கிலோ வரைக்கும் உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த 3 நாட்கள்ல நாம எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அண்ட் இந்த மாதிரி உடம்பை குறைக்கிறதால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அண்ட் இதால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல டயட் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கு, வெயிட்டை கம்மி பண்ணணும், வெயிட்டை கம்மி பண்ணி உடம்ப ஸ்ட்ரக்சரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நிறைய டயட் பிளான்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. நியூ இயர் ரெசல்யூஷன்ஸா நான் வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு ஜிம்ல ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய டயட் பிளானை நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் 98%க்கும் அதிகமான மக்கள் இந்த ஒரு டயட் பிளான்ஸ்ல கரெக்டான ரிசல்ட்ஸ் அவங்களால எடுத்துக்க முடியாது. ஒரு கரெக்டான அவுட்புட் அவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. சோ இதனால தான் நிறைய பேர் டயட் அப்படின்றது ஒரு மித்து தான். டயட் மூலமா நம்மளுடைய பாடி வெயிட்டை கம்மி பண்ண முடியாது, இந்த டயட் எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஃபேமஸான ரைட்டரான டாக்டர் மார்க் ஹைமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய உடம்பை குறைக்கிறதுக்கும் நாம ஒரு ப்ராப்பரான டயட் பிளானை ஃபாலோ பண்றதுக்கும் நாம ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் பிளான் நம்மளுடைய வாழ்க்கை முறையோட ஒத்து போகும் பட்சத்துல மட்டும்தான் நம்மளால அந்த ஒரு டயட் பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும், அதுல இருந்து விசிபிளான ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க ஒரு ப்ராப்பரான வாழ்க்கை முறையில வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு தாண்டி ஒரு புதிய விதிமுறையை நீங்க கொண்டு வரும்போது, ஒரு புதிய விதிமுறையான உணவு பழக்கத்தை கொண்டு வரும்போது அதுல உங்களால கண்டிப்பா ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்க முடியாது. ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை விட்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிருக்கீங்க, கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகிருக்கீங்க. சோ இதனால தான் நிறைய பேரால ஒரு டயட் பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டயட் பிளானை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அந்த டயட் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு எப்படி ஒத்து போகுது அண்ட் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி அந்த டயட் பிளானை எப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சோ ஒரு ப்ராப்பரான டயட்டை இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோலயுமே இந்த மிலிட்டரி டயட் பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த மிலிட்டரி டயட் பிளான் அப்படின்றது எந்த விதத்திலையுமே மிலிட்டரிக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. பட் இதோட டயட் பிளான் ரொம்ப டஃப்பா இருக்கிறதோட ஒரு பெரிய லெவல்ல கலோரிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதால தான் இதுக்கு மிலிட்டரி டயட் பிளான் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. சோ இந்த மிலிட்டரி டயட் பிளானை பொறுத்த வரைக்கும் 3 நாட்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அண்ட் 4வது நாள்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும். சோ பேசிக்கா 3 நாட்கள் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை வச்சு தான் உங்களுடைய எடையை 5 இருந்து 6 கிலோ வரைக்கும் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த 3 நாட்கள்ல நீங்க என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா இதுல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அண்ட் இது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்குமா அண்ட் இதுல என்னதான் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க டயட் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் அரை திராட்சை, ஒரு துண்டு கோதுமை ரொட்டி அண்ட் 2 மேசக்கரண்டி பாதாம் பால் அண்ட் 1 கப் காஃபி, இந்த 4 உணவுகளை மட்டுமே எடுத்துக்கோங்க. நீங்க திராட்சைக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை ரொம்ப கம்மியா எடுத்துக்கோங்க. நீங்க ரொட்டிக்கு பதிலாக கோதுமையில செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவை ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவான விஷயங்களை ஃபாலோ பண்ணாலுமே இந்த மாதிரி கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க, உங்களோட கலோரிஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி. அண்ட் ஃபர்ஸ்ட் டேயோட மதிய உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஃப் துண்டு அளவுக்கு மீன் அண்ட் 1 துண்டு ரொட்டி அண்ட் அதுக்கப்புறமா 1 கப் வாட்டர். ஸோ இந்த 3 உணவுகளையுமே உங்களோட மதிய உணவுகளை எடுத்துக்கோங்க. அண்ட் நைட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன துண்டு அளவுக்கு இறைச்சி அண்ட் ஒரு சின்ன துண்டு வாழைப்பழம் அண்ட் ஒரு ஆப்பிள் அண்ட் அதோடு சேர்த்து சின்னதா ஒரு கப்ல உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே டயட் பிளானை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 2வது நாளை பொறுத்த வரைக்கும் 2வது நாளோட காலையை பொறுத்த வரைக்கும் 1 துண்டு ரொட்டி அண்ட் ஒரு முட்டை அண்ட் ஒரு வாழைப்பழம் அண்ட் மதியத்தை பொறுத்த வரைக்கும் 1 கப் பன்னீர் அல்லது 1 துண்டு சீஸ், அதோடு சேர்த்து ஒரு முட்டை அண்ட் அதோடு சேர்த்து ஒரு 5 பிஸ்கட்டை எடுத்துக்கோங்க. அண்ட் நைட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா காலிஃப்ளவர் அண்ட் கொஞ்சமா கேரட் அண்ட் கொஞ்சமா வாழைப்பழம், அதோடு சேர்த்து சிறிதளவுல காஃபி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான டயட் பிளானை செகண்ட் டே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் 3வது நாள் காலையில நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவு ஒரு 5 பிஸ்கட் அண்ட் அதோடு சேர்த்து ஒரு ஆப்பிள் அண்ட் இன்னொரு காஃபி. அண்ட் 3வது நாளோட மதிய உணவா 1 துண்டு ரொட்டி அண்ட் ஒரு முட்டை அண்ட் 3வது நாளோட நைட் உணவா ஒரு சின்ன துண்டளவுக்கு மீன் அண்ட் 1 கப் காஃபி அண்ட் ஒரு வாழைப்பழம். இந்த உணவுகளை நீங்க உங்களோட 3 நாள் டயட் பிளான்ல ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த மாதிரியான
டயட் பிளானை நீங்க இந்த 3 நாட்களுமே ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு 5ல இருந்து 6 கிலோ வரைக்கும் உங்களோட உடம்பு கம்மியாகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். பட் இங்க நடக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னா, இங்க நீங்க ரொம்ப கம்மியான கலோரிஸ் தான் எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கம்மியான கலோரிஸ் எடுக்கும்போது உங்களோட உடம்புக்கு தேவையான கலோரிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் நீங்க கன்சியூம் பண்ணக்கூடிய கலோரிஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான கலோரிஸ் கிடைக்கல அப்படின்றதால உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தண்ணியை தான் அதிகமா கலோரிஸா வீணாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட தண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வீண் பண்ண ஆரம்பிக்கும். பட் வெறும் 3 நாட்கள்ல உங்களோட கொழுப்பு வீணாகுமா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. அது உங்களோட உடம்புல அதிகமாவே இருக்கும். வெறும் 1% அளவுக்கான கொழுப்பு மட்டும்தான் இந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு வீணாகும். மீதி இருக்கக்கூடிய எல்லாமே உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் தான் அதிகமாவே வீணாகும். ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். இந்த மாதிரி நாம வெயிட் லாஸ் பண்றது நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. இது நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போக போறீங்க, இல்ல ஒரு மேரேஜ் அட்டெம்ட் பண்ண போறீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு ஸ்லிம் ஃபிட்டா போகணும் அப்படின்னா இந்த ஒரு டயட் பிளானை ஃபாலோ பண்ணுங்க. பட் இதை ஃபாலோ பண்றதுலயுமே நிறைய ரிஸ்க் அப்படின்றது இருக்கு. நீங்க இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஹார்டான எந்த ஒர்க்குமே பண்ணாதீங்க, அண்ட் ரொம்ப ஹார்டான எந்த எக்ஸசைஸுமே மேற்கொள்ளாதீங்க, அண்ட் ரொம்ப ஹார்டா உங்களோட உடம்பு வருத்தி எந்த வேலையுமே செய்யாதீங்க. ரொம்ப சென்சிட்டிவா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டயட் பிளான் தான் இது. அண்ட் இதை தாண்டி இந்த டைம்ல நீங்க ரொம்ப கம்மியான எக்ஸசைஸ் அப்படின்றது பண்ணுங்க. டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணாலே அது எனஃபான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மீறி அதிகமான எக்ஸசைஸ் அப்படின்றது தேவையே கிடையாது. அது உங்களோட பாடிக்கு ஒரு பெரிய பக்க விளைவு ஏற்படுத்தி விட்டுரும். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கு, உங்களோட பாடிக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி எந்த டயட் பிளானையுமே கன்சிடர் பண்றதை யோசிக்காதீங்க. ஏன்னா இதெல்லாமே உங்களோட பாடிக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ உங்களுக்கு ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, உங்களுக்கு என்னஃபான அளவுக்கு அதிகமான கலோரிஸ் இருக்கு, தேவையான அளவுக்கு உங்களுக்கு எல்லா புரோட்டீன்ஸுமே இருக்கு அப்படின்னா இந்த ஒரு டயட் பிளானை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சீரியஸா ரைட் பண்ணி பாருங்க. பட் இந்த 3 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தொடர்ந்து இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணவே கூடாது. இந்த ஒரு டயட் பிளானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்ஸ்டன்டா ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும், தற்காலிகமான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டயட் பிளான் தான் இது. இதை நிறைய செலிபிரிட்டிஸாக இருக்கலாம், நிறைய மாடல்ஸாக இருக்கலாம், அவங்களோட ஷூட்டிங் டைமில் இல்லை அவங்க ஒரு இடத்துல அப்பியர் ஆகும்போது இந்த ஒரு டயட் பிளானை ஃபாலோ பண்ணுவாங்க. அதர்வைஸ் அவங்க மற்ற மாதிரி நார்மலாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கேயாவது அப்பியர் ஆக போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு டயட் பிளானை 3 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் இந்த டயட் பிளானில் எந்த இடத்துலையுமே நீங்கள் ஆல்கஹால் யூஸ் பண்ணாதீங்க, அண்ட் ஸ்நாக்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. நான் சொன்ன உணவை தவிர்த்து எந்த உணவுகளையுமே எடுத்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால 5ல இருந்து 6 கிலோ வரைக்கும் கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.